பரலோகத்தின் நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலையும் உடைய வார்த்தைகளை கேட்குற இந்த அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. தேவனே, நீர்தாமே கடந்த நாட்களெல்லாம் எங்களோடு பேசி வந்தீர், எங்களை நடத்தினீர், உணர்த்தினீர். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொடுத்து நாங்கள் எவ்வளி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்குற அற்புதமான இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ரூத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். கடைசி அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். பக்கம் 338வது பக்கத்தில் இருக்கு. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். வாசிக்கலாமா? அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையில் வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக்கி கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்று இருக்க கடவாய். அந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். அடுத்த 2வது வேத பகுதி 18 22 வரைக்கும் உள்ள வேத பகுதி. அது 18 முதல் 22 என்றால் அந்த 12ஆம் வசனத்திலே ஒரு வீட்டை பற்றி போட்டிருக்கு. அந்த வீட்டினுடைய தன்மை என்ன அப்படின்றது 18க்கு கீழே உள்ள காரியங்கள் போட்டிருக்கு. 18 வாசிக்கலாமா? பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். 2 வேத பகுதியை நாம் படித்திருக்கிறோம். ஒன்று போவாஸ், முதல் பகுதி போவாஸ் ரூத்தின் திருமணமும் ஊர் பெரியவர்களின் வாழ்த்துறையும் என்ற தலைப்பிலே முதல் பகுதி இருக்கிறது. போவாஸ் ரூத் திருமணமும் அந்த ஊர் பெரியவர்களின் வாழ்த்துறையும் இது முதல் பகுதியில் இருக்கிறது. 2வது நாம் படித்ததான பகுதியிலே வாழ்த்துறையின்படி அதனுடைய நிறைவேறுதல் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாருக்கு தெரியும், இதில் 4 அதிகாரங்களும் 85 வசனங்களும் இருக்குது. இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே 4 அதிகாரங்களும் 85 வசனமும் இருக்குது. இந்த 4 அதிகாரமும் 4 சத்தியத்தை நமக்கு சொல்லுது. முதல் அதிகாரம் மோவாப் தேசத்திலிருந்து வெறுமையாய் திரும்புகிற ஒரு பெண்களின் நிலைமையை முதல் அதிகாரத்தில் படிக்கிறோம். வெறுமையாய் திரும்பி வருகிற பெண்களுடைய நிலைமையை குறித்து முதல் அதிகாரத்திலே படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே எதிர்பாராத நேரத்தில் போவாசும் ரூத்தும் வயல்வெளியிலே சந்தித்து கொள்ளுகிற சந்திப்பை 2வது அதிகாரத்திலே படிக்கிறோம். 3வது அதிகாரத்திலே மாமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு சொல்லும்
ஆலோசனையை 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். 4வது அதிகாரத்திலே இந்த ஆலோசனையை கேட்ட மருமகளுடைய வாழ்க்கை மீண்டுமாக கட்டப்படுகிறதை 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். முதல் அதிகாரம் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் தான் காணாத ஒரு தேசத்தை நோக்கி விசுவாச பயணத்தை மேற்கொள்ளுகிறாள் ரூத்து. இதுவரைக்கும் அவள் அங்கே போனதில்லை. ஒரு நம்பிக்கையும் இல்லாமல், ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஒரு விசுவாசத்திலே பயணம் போகிற இரு பெண்களுடைய பயணத்தை குறித்து, விசுவாச பயணத்தை குறித்து முதல் அதிகாரத்திலே படிக்கிறோம். இதிலே இந்த 4 அதிகாரங்கள்லையும் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு விசுவாச பயணத்தில் இருக்கிற நம்மோடு ஒப்பிட்டு சில காரியங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் ஆண்டவர் கிருபையாய் நாம் இங்கே வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இப்படி வந்தபோது நாம் எதிர்பாராத அற்புதமாகிய இயேசு நாம் ஒவ்வொருவரையும் சந்தித்தார். 3ஆம் அதிகாரம் நாம் அவருக்கு மனவாட்டியாகும்படி சில ஆலோசனைகளை இந்த இடத்துல வச்சு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். 4வதாக நாம் இயேசுவுக்கு மனவாட்டியாகி நித்திய காலமாய் அவரோடு கூட வாழும் பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் பெறுகிற நம்பிக்கையை இந்த ஆலோசனை நமக்கு தருகிறது. இந்த கண்ணோட்டத்திலே இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த பயணம் ஒரு விசுவாச பயணம். இவர்கள் 2 பேரும் வந்த நிலைமையை பாருங்கள். இவர்கள் 2 பேரும் அந்த இடத்திலிருந்து வந்த நிலைமையை பாருங்கள். மோவாப் தேசம் என்பது இப்போதைக்கு இருக்கிற இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு, பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. அது நாம் எல்லாருக்கும் தெரியும். மோவாப் யார்? லோத்தினுடைய பிள்ளைகள். அவங்க இஸ்ரேலுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே வாழ்ந்தாங்க. அவங்க போய் இருந்த இடம் சோதோம் குமார பட்டணம். அது அழியும் போது தான் ஆண்டவர் அவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுகிறார். அப்படியாய் வந்தவர்கள் பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க குடியிருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடு அந்த இடமே லோத்துவின் பிள்ளைகளுடைய பெயரில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அம்மான், மோவாப் 2 பக்கத்தில் சின்ன சின்ன நாடுகளாக இருக்குது. குறிப்பாக அந்த நாட்டுக்கு போனோம்னா ஏறத்தாழ நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். இந்த நம்ம ஊர் எப்படி இருக்குது, இதை மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற இந்த கருவ மரம்லாம் கூட இருக்கும். அந்த வழியில் பஸ்ஸில் போயிருக்கேன். நான் பார்க்கும்போதே பார்ப்பேன், நம்ம ஊர் மாதிரியே இருக்கே, இந்த கிராமத்தில் போகிறது மாதிரியே இருக்கே அப்படின்னு கூட பார்த்தேன். அந்த மாதிரி பக்கத்தில் தான் இந்த 2 நாடுகளுமே இருக்கிறது. அம்மான், மோவாப் இந்த 2மே இருக்கிறது. பக்கத்தில் உள்ள இஸ்ரேலு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் வந்துட்டோம்னா அம்மோனு, மோவாப் இவைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நம்ம ஊர் மாதிரியே தான் அவைகள்லாம் இருக்கிறது அந்த பகுதியிலே. இப்படிப்பட்ட வறட்சியான இடத்துலேருந்து பெத்லகேமை நோக்கி பயணம் புறப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இங்கே வீடு இருக்குமா என்னன்னு தெரில. ஏனென்றால் அந்த ஊரை விட்டு இவங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. அங்கே இருந்து அவர்கள் பிரயாணமாய் மோவாப்பில் வந்து குடியிருந்து இங்கே கல்யாணம் முடித்து இங்கே வாழ்கிற ஒரு குடும்பம் அது. இந்த 10 ஆண்டுகள் பின்னாடி போகும்போது ஒரு வீட்டில் 10 வருஷம் குடியில்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருக்குமா இல்லையான்னு தெரில. அந்த பஞ்சத்தினால தான் அவர்கள் அங்கே வந்தது. இதனாலே அநேகர் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போய் பல இடங்களிலே அவர்கள் குடியேறினாங்க. அதில் இந்த குடும்பமும் ஒரு குடும்பம். இப்பொழுது மீண்டுமாக பெத்லகேமை நோக்கி இந்த 2 பெண்களும் நகோமியும் ரூத்தும் போவதை நாம் பார்க்குறோம். அங்கே போகும்போது எங்கே போய் தங்குவோம் இவங்களுக்கு தெரியாது. யார் நமக்கு உதவுவாங்க, யார் நமக்கு உதவி செய்வாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இது ஒரு விசுவாச பயணமாக அவங்க அப்படியே புறப்பட்டு வர்றாங்க. ஏறத்தாழ மோவாபின் எல்லையை கடந்து பெத்லகேமுக்குள்ளே அவங்க போகிறாங்க. பெத்லகேம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்பொழுது மோவாப் பெண்ணாகிய இந்த பெண்ணு தன்னுடைய அத்தையினுடைய சொற்படி போய் கதிர் பிறக்கிறதுக்காக
வயல்களிலே போவதை நாம் படிக்கிறோம். அப்படி வயலில் போய் அவள் கருது புரைக்கு கொண்டிருந்த நேரத்தில் தான் எதிர்பாராத ஒரு சந்திப்பு அங்கே நடக்கிறது. அது தேவனுடைய திட்டத்தின்படியானது. ஹல்லேலூயா. அது தேவ திட்டத்தின்படியான ஒரு சந்திப்பு. முதலாவது ரூத்துவும் போவாசும் சந்தித்து கொண்ட நிகழ்வை குறித்து நாம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பார்த்த மாத்திரத்திலே அந்த மகளை பார்த்து இவன் பேசுகிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அற்புதமான வார்த்தைகளை அந்த ரூத்தை பார்த்தோன்னே இப்படி சொல்லுவான். அதில் ஒரு 7 வாக்குத்தத்தம் இருக்கும். அதுதான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். அது ஆண்டவரே நேரடியாக நமக்கு சொல்லுவது போல் நீங்கள் எடுத்துக்கிறணும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும், அதை பிடித்து கொள்ளணும். பிற்பாடு ரூத்தின் வாழ்க்கையிலே இந்த 7 வாக்குத்தத்தங்களும் நிறைவேறியதை பின்னாடி நம்ம பார்க்குறோம். எனவே இது இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மணவாளனாகிய கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே கொள்ளுகிற வாக்குத்தத்தமாக நீங்கள் இன்றைக்கு அதை எண்ணிக்கொள்ளணும். ரூத்தை சந்தித்த, வயல்வெளியிலே சந்தித்த போவாஸ் அந்த மகளை பார்த்த உடனே இப்படி சொல்லுவான். அதுதான் 8ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, இதான் முதல்ல அவன் பார்த்தோன்னே அவள் எந்த நிலைமையில் அந்த இடத்துல இருந்திருப்பா பாருங்க, எந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நின்றுப்பா, இவளை நோக்கி வருகிற வார்த்தைகள் எத்தன்மை உள்ளதா வருது என்பதை பாருங்கள். எத்தன்மை உள்ளதாய் வருகிறது என்பதை பாருங்கள். பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவார். மகளே, நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன், உங்ககிட்ட சொல்ல போகிறேன், கொஞ்சம் கவனமாக கேளு அப்படின்னு சொல்லுவார். இவர்கள் எங்கே சந்திக்கிறாங்க? வயல்வெளியிலே சந்திக்கிறாங்க. இதில் இடையில ஒரு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த வயல் தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு பிறந்தபோது தூதர்கள் இறங்கி வருவாங்கல்ல மெய்ப்பர்கள்ட்ட. மெய்ப்பர்கள் மந்தையை காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அது குறித்து பார்க்குறோம். அப்பொழுது தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே, இதே வயல்தான் அது, இந்த வயல்தான். இந்த வயலை ஆண்டவர் முக்கியமாய் தெரிந்து கொண்டார். இது கிறிஸ்துவுக்கு முன்னே 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் வேதாகமத்திலே வருடப்படி அதனுடைய சரித்திரத்தை படிப்பது என்னுடைய வழக்கம். இதில் சில வருடங்களை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில வருடங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது ரூத்து போவாசனுடைய திருமணம் கிமு 1312 நடந்ததாக நாம் அறிகிறோம். அப்போது இந்த வயல் இயேசுவின் பிறப்பை குறிப்பதற்கு அந்த வயலில் தேவதூதர்கள் இறங்கி வந்தார்கள் அல்லவா, அது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல, அது தேவனுடைய திட்டப்படியானது. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட இடமும் எதுதான், அந்த போவாஸ் ரூத் சந்தித்த அந்த இடம்தான். இன்னைக்கு அந்த இடத்துல போய் பார்த்தா, நான் அந்த வயலுக்கு போயிருக்கேன், அப்படியே சுற்றி வர வேலி கட்டி வச்சிருக்காங்க. போவாஸ் ரூத்தை சந்தித்த இடம், தேவதூதர்கள் மெய்ப்பர்களை சந்தித்த இடம் இதே இடம்தான் என்று அவர்கள் அதை வச்சிருக்காங்க, பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அந்த இடத்த. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது தற்செயலாய் நடந்ததில்ல. போவாஸ் ரூத் சந்திப்பு தேவனுடைய திட்டத்தின்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இடத்துல தான் அந்த மகளை அவன் பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்தில் இப்படி சொல்லுவான், மகளே கேள். ரெண்டாவது அவளை பார்த்தோன்னு இப்படி சொல்வான். ரெண்டாவது குறிப்பு, பொறுக்கிக் கொள்ளுவதற்கு இனி வேற எந்த வயலுக்கும் நீ போக வேண்டாம். அவன் கொடுத்ததான வாக்குத்தத்தம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்வான் முதல்ல. ரெண்டாவது சொல்லுவான், இதை விட்டுட்டு நீ அந்த கதிர் பிறக்கிறதுக்கு வேற எந்த வயலுக்கும் போக வேண்டாம். மூன்றாவது சொல்லுவான், அது மாத்திரமல்ல, இந்த இடத்த விட்டு நீ போக வேண்டாம். நாலாவது சொல்லுவான், இங்கேயே நீ இரு அப்படின்னு சொல்லுவான். ஐந்தாவதாக சொல்லுவது,
அறுப்பறுக்கிறவர்களுடைய வயலை பார்த்து அவர்கள் பின்னாடி போ என்பான். ஆறாவதாக இப்படி சொல்லுவான், ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஏழாவதாக இப்படி சொல்லி முடிப்பான், உனக்கு தாகம் எடுத்தால் நீ இங்கேயே நீ தண்ணீர் எடுத்துக்கொள் என்று சொல்லி அவனோடு கூட பச்சமாய் பேசுவான். ஒன்று, அவளை பார்த்த மாத்திரத்திலே அவள் அறியாத ஒரு உரிமையை அவளுக்கு அவன் கொடுக்கிறான், உரிமை கொடுக்கிறான். ரெண்டாவது சொல்கிறான், நீ வேறே வயலுக்கு போகாதே என்று சொல்லும்போது உன் தேவைகள் இங்கேயே சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்றான். உன் தேவைகளை இங்கேயே நான் சந்திப்பேன் என்பான். மூன்றாவது, இவ்விடத்தை விட்டு நீ போகாமல் அப்படின்னா உன் தேவைக்காக நீ இனி எங்கும் அலைய தேவையில்லை என்று சொல்லுகிறான். நாலாவது, உன் ஸ்தானத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், நீ இங்கேயே இரு என்று சொல்லுகிறான். ஐந்தாவதாக, அறுப்பறுக்கிறவர்களுடைய வயலை பார்த்து அவர்களுக்கு பின்னே போகும்படி உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஆறாவதாக, ஒருவனும் உன்மேல் கை போடாதபடிக்கு உனக்காக நான் கட்டளையிட்டிருக்கிறேன், இனிமே உன் பாதுகாப்பு என்னை சார்ந்தது அப்படின்ற பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான். ஏழாவதாக சொல்லுகிறான், உன் தாகம் எல்லாம் தீர்க்கப்படும், உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். இது திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி அல்ல, திருமணத்துக்கு முன்னாடி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இவர்கள் வந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா எந்த ஆதாரமும் இன்றி, எந்த கண்ட எந்த காரியத்தையும் அவர்கள் நம்பி வரல, எதையுமே காணாம விசுவாசத்தில் அவங்க வர்றாங்க. ஆமென். அவங்க எப்படி வர்றாங்க? விசுவாசத்தில் வர்றாங்க. ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் விசுவாசத்தோடு அவன் போனான். அது அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம் போன்ற இந்த வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள் ஆண்டவர் அழைத்த போது எந்த ஒரு முன் ஏற்பாடின்றி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேலர்கள் சுமார் 20-25 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களே, அவர்கள் போவதற்கு அங்கே வீடோ தங்குவதற்கு வீடோ எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாட்டாலும் விசுவாசத்தோடு அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் வந்தார்கள். இப்படி புறப்பட்டு வந்தவர்களை ஆண்டவர் சும்மா விடல. அப்படி வந்த இந்த ரூத்துவை பார்த்து இந்த போவாஸ் சந்திச்ச உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவான், மகளே கேள். அவளுக்குரிய உரிமையை எடுத்துக்கொள்ளுகிறான். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் வந்தபோது ஆண்டவர் இப்படித்தான் அவரோடு கூட நம்மை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. நம்மை எப்படி சேர்த்து கொண்டார்? மகனாக மகளாக நான் அவருடைய பிள்ளையா இருக்கும்படி, அவரோடு கூட இருக்கும்படி தேவன் சித்தம் கொண்டு அவரிடத்திலே என்னை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்படி சேர்த்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கான எல்லா உரிமையையும் அவரே எடுத்துக்கொண்டார். சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியும், ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுவதை நீ உணர முடியும். அவர் எப்படி நம்மோடு பேசுவார்னா, என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை போதுமானவராய் இருந்து நான் வழி நடத்துவேன், உனக்கு ஒத்தாசையை அனுப்புவேன், உன்னோடு கூடவே இருப்பேன் என்று ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுறாருன்னா உரிமையோடு பேசுவார். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பேசுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நாம் எல்லாருக்கும் தெரியும், இவள் எகிப்தில் பெத்லகேமில் இருந்தோ அல்லது இஸ்ரேலில் இருந்து போனவள் அல்ல. அவள் மோவாபிய ஸ்திரீ, அங்கிருந்து வந்தவள், அங்கிருந்து தான் இங்கே வந்தாள். நீங்களும் நானும் அப்படித்தான். நாம் வந்தது எங்கிருந்தோ,
ஆனால் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டது எப்படி சேர்த்து கொண்டார்? வேற்றுமையின்றி நாம் அவரிடத்தில் வந்தபோது அன்போடு நம்மை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. அப்படித்தான் நம்மை சேர்த்து கொண்டார். போவாஸ் ரூத்தை சேர்த்து கொண்டது உங்களையும் என்னையும் ஆண்டவர் சேர்த்து கொண்டதற்கான அடையாளம் அது. ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டதுக்கான அடையாளம் அது. ஆண்டவர் கிருபையாய் சேர்த்து கொண்டார். நாம் இருந்த வண்ணமாக நம்மை சேர்த்து கொண்டார். நாம் இருந்த நிலைமையிலே நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம் எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமையிலே நம்மை ஏற்றுக்கொண்டார். ரூத் அங்கிருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாய், ரொம்ப மகிழ்ச்சியாய், இப்படி வர்றதுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கேள்வியோடு வந்திருப்பார், பல்வேறு கேள்வியோடு வந்திருப்பா. ஆனால் ஒன்றே ஒன்று அவள்கிட்ட இருந்தது, விசுவாசம் மட்டும்தான். ஏனென்றால் இவளுடைய சகோதரி ஓர்பால், அவளும் புறப்பட்டவள் தான். இடையிலே பல கேள்விகள் வந்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க முடியாம அத்தையை முத்தமிட்டு போனாள் என்று 1 அதிகாரம் 8-9 வசனத்தில் அதை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆகவே அவளை போல இவள் போகாதபடிக்கு இந்த அம்மாவோடு கூட வர வேண்டுமானால், நான் எண்ணுகிறேன் அந்த அம்மாவே சொல்லுது, பையங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சா அப்படி வயசு. அதனால தான் அந்த அம்மா கூட அவங்கள்ட்ட சொல்லும், நகமி சொல்லும், இந்த மாதிரி நான் இனிமே போய் ஒரு இடத்துல வாக்கப்பட்டு பிள்ளைகள் பிறந்து நான் எப்படிப்பா உங்களையெல்லாம் என்ன மெயின்டைன் பண்ண முடியும்? இப்படி தானே பேசும் அது. இப்படிலாம் இதெல்லாம் இயற்கைக்கு நடக்கிறது கிடையாது. ஆகவே நீ போங்கப்பா, யாரோ ஒட்டியாவது திருமணம் முடிச்சு எப்படியாவது வாழுங்கப்பா என்று தான் இந்த மாமி தன்னுடைய மருமகளிடத்திலே சொல்லும். இதை கேட்ட ஓர்பால் தன்னுடைய அத்தையை முத்தமிட்டு அவள் போய்விடுவாள். ஆனால் இன்னொருத்தி எந்த நம்பிக்கையுமே இல்லாமல் வாழ்கிறாள் என்றால் அவளுக்குள்ளே 1000 கேள்விகள் இருந்திருக்கும். என்ன செய்ய போறோம் அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கும். ஆனாலும் விசுவாசத்திலே அவள் உறுதியா இருந்தாள். இந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருந்த அவளை ஆண்டவர் வெறுமையாய் விடவில்லை. ஆண்டவர் வெறுமையாய் விடவில்லை. விசுவாசத்திலே உறுதியாய் இருந்த அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், உதவி செய்தார், பொறுப்பெடுத்து கொண்டார். அவருக்குரிய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவரே நடத்தினார். அநேகரை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக அகஸ்டின் ஜெபக்குமார், அவர் ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கும்போது வட இந்தியாவை குறித்ததான பாரத்தை அந்த அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர். அவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். திடீர்னு ஆண்டவர் அவருக்குள்ளே வாலிபத்தில் இருக்கும்போது ஒரு பாரத்தை கொடுத்து, நீ அங்கே போ என்று சொல்லி, அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் படிக்கிற காலத்திலே அவர் படித்த ஸ்கூலில் அவர் தான் ஃபஸ்ட்டான். அவங்க ஊருக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்கூலினுடைய கல்வெட்டில் கூட அவர் பேரை எழுதி வச்சுருக்காங்களாம். அப்படி முதல் மார்க்கு, நல்ல மார்க் எடுத்தவர். உடனே அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு சென்னையில். வேலை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த அவர் தான் திடீர்னு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், நீ அங்கே போகணும் அப்படின்ட்டு. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய வேலையை விட்டுட்டு போவார். அங்கே போனப்போ அவர் சொல்லுவார், நான் எங்கே போவேன்னு தெரியாது, எங்கே தங்குவேன்னு தெரியாது, அங்கே பேசுகிற பாசையும் தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்கிட்ட இருந்துச்சு, அதனால தான் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் சொல்லுவார். நானும் பலமுறை போயிருக்கேன். அங்கே போய் அதிகபட்சமாக முன்னாடி 90 நினைக்கிறேன், 90 ஒரு மாதம் 1.5 மாதம் போய் இருந்திருக்கேன். அதுக்கு பின்னாடி சில நாட்கள் அப்படிலாம் போயிருக்கேன். இப்போ தற்சமயம் தான் போகாமல் இருக்கேன். கர்த்தர் சித்தமானால் இந்த வருஷத்துலேயே போவோம். நாம் போய் அந்த ஊழியத்தை செய்வோம் நம்ம. ஆகவே இப்படிப்பட்டவங்கெல்லாம் போகும்போது எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் அங்கே போய் நம்ம எங்கே தங்க போகிறோம், யார் நமக்கு உதவி செய்வா, எதுவுமே இல்லாமல் போகணும்னா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவை, ஒரு பெரிய விசுவாசம் அவங்களுக்கு தேவை. ஒரு பெரிய விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன செய்யிருக்க முடியாது, போயிருக்கவே முடியாது. அப்படித்தான் ரூத்துவும் தேவனை நம்பினாள், ஆண்டவரை நம்பினா, அத்தையை நம்பினா, நான் கூடவே வருவேன் அப்படின்னு அவள் உறுதியாய் இருந்தாள். அப்படியாய் இருந்த அந்த விசுவாச பயணம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. நிச்சயமாய் அந்த பயணம் வெற்றியாக முடிந்தது. எனவே
அந்த பயணத்தினுடைய வார்த்தை அவன் சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? அவன் சொன்ன உடனே எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும். மகளே, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வார்த்தையை இப்படி சொல்லுவாரு, பொறுக்கி கொள்ள வேறே வயல் நீ போக வேண்டாம். இனிமே நீ வேற வயலுக்கு போக வேண்டாம். இதுதான் முதல் வயல். இதுதான் முதல்ல அவங்க வந்ததே. பைபிள்ல போட்டிருக்கு, தற்செயலாய் அவள் போய் கருதுரு பிறக்க போன வயல் அந்த ஊரில் உள்ள போவாசினுடையது. 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம படிக்கிறோம். தற்செயலா போனது அது யாருடைய வயல்? போவாசினுடைய வயல். பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு நீ போக வேண்டாம் என்பதனுடைய கருத்து என்ன? உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன். உன் தேவை இங்கே சந்திக்கப்படும். உன் தேவைகளுக்காக நீ எங்கும் அலைய வேண்டாம். உன் தேவைகளுக்காக எங்கும் அலைய வேண்டாம். இப்படி அங்கிருந்து பிரயாணமாய் வந்த இந்த மகள் வந்த உடனேயே அவளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையும் கிடைத்தது, வார்கோதுமையும் அவளுக்கு கிடைத்தது. பைபிளில் போட்டிருக்கு, அவளுக்கு அங்கே அப்பமும் கிடைத்தது, தண்ணீரும் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம், 2:14. அதில் நம்ம பார்க்கிறோம், அதில் இப்படி போட்டிருக்கு, அவள் சாப்பாட்டு வேளையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தேய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தார். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் இந்த இடத்துல தான் அவள் திருப்தி அடைந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இவளுக்கு முதல்ல கிடைச்ச வார்த்தை என்ன? நீ பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போகவே வேண்டாம் என்று போவாஸ் சொன்னான். இந்த இடத்துல போட்டிருக்கு, உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, அங்க போட்டிருக்கு, மீந்ததை அவள் வைத்து கொண்டாள். அவள் திருப்தி அடைந்து மீந்ததை அவள் வைத்து கொண்டாள். 2:14 தானே, 14 அதில் தான் போட்டிருக்கு. திருப்தி அடைந்ததை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் இருந்தால் நிச்சயமாய் இந்த வசனம் அவருடைய வயலிலே நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் நடந்தால், நாம் இருந்தால், அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். நம்முடைய தேவைகள் 2 விதமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதனுக்கான தேவைகள் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான தேவை, இன்னொன்று ஆவிக்குரிய தேவை. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனமாகிய நமக்கு சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இந்த 2 விதமான காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த 2 விதமான காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். நீ ஆண்டவரிடத்தில் வரும்போது உன் உலக பிரகாரமான எல்லா தேவையவும் ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் சந்தித்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். 2வதாக உன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் நிச்சயமாய் சந்திப்பார். நீ தேவனுடைய சித்தப்படி, தேவனுடைய திட்டப்படி வாழ்ந்தால், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த 2 தேவையவும் அவர் அற்புதமாய், அதிசயமாய் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரியும்படி அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். அப்பத்துக்கு இறந்து திரியும்படி நிச்சயமா செய்யவே மாட்டார். நிச்சயமா அவர் செய்ய மாட்டார். நிச்சயமாய் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி தேவன் ஜீவிக்கிறவர் என்பதை நிலைநிறுத்தி காண்பிப்பார். நீங்கள் திருப்தி அடைந்து அநேகருக்கு உதவி செய்யத்தக்க அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய கரத்தை அவர் பலப்படுத்துவார். இந்த மகளை குறித்து போட்டிருக்கு, அவள் பசியோடு வந்தாள். அவள் பசி அங்கே தீர்க்கப்பட்டது. அவளுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. அவளுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அவள் திருப்தி அடைந்து மீதத்தை வைத்து கொண்டாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. போவாஸ் சொன்னதை நிறைவேற்றுவது உண்மையானால்
அவரை நம்பி விசுவாச ஓட்டத்தில் வந்து கொண்டிருக்கிற உனக்கும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு ஆண்டவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. மூன்றாவது குறிப்பை நாம் பார்க்கிறோம். இவ்விடத்தை விட்டு நீ போகாமல். இவ்விடத்தை விட்டு நீ போகாமல் அப்படின்னு ஒரு குறிப்பு இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கும்படி விரும்புகிறேன். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே இதை நாம் சிந்திக்கிறோம். நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தம் என்று எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீங்க இங்க இருப்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க அதை நம்புறீங்களா? பொதுவாக பாருங்க, நான் இந்த ஊருக்கு வந்து நானும் ஒரு விசுவாசத்தில் தான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வீடு கிடையாது, அறிமுகமானவங்க யாரும் கிடையாது, சொந்தக்காரங்கன்று யாரும் கிடையாது, தெரிஞ்சவங்கண்டு யாருமே கிடையாது. ஆண்டவரால் அனுப்பப்பட்டு வந்தது போல நான் இங்கே வர்றேன். அங்கேருந்து அதுக்கு முன்னாடி நான் திருமங்கலம் வரைக்கும் வந்திருக்கேன். 23 வயசுக்கு முன்னாடி முதல் முறையாக 24 வயசில் திருமங்கலத்தை தாண்டி இந்த பக்கமாக வர்றேன். இப்படி வரும்போது இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ஊரில் இருந்து உயரமான இடத்துல மாடி வீட்டிலேருந்து பார்த்தா அந்த மலைகள்லாம் தெரியும். சில மாதங்களில் தான் தெரியும், எல்லா மாதமும் தெரியாது. அந்த ரொம்ப கருப்பாக பச்சையாக இருக்கும் பாருங்க, அந்த மழை காலத்தில் அப்போ மட்டும் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஊர்லேருந்து. சரி, இங்கேயோ இருக்கு போல் இந்த மலை அப்படின்ட்டு நினைப்பேன். ஆனால் இங்கே தான் கொண்டு வந்து என் வாழ்க்கையினுடைய பின்பகுதியை இந்த பகுதியிலையும் வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி தான் நான் வந்தேன். எங்கே தங்க போகிறோம், யாரை போய் சந்திக்க போகிறோம், எதுவுமே தெரியாது. ஆண்டவரை நம்பி வந்தேன். நான் அப்படிதான் வந்தேன். இப்படி வந்த போது தேவனுடைய சித்தப்படி அப்படியே ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு 5 வருஷம் செஞ்சேன். முதல் 5 வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. முதல் 5 வருஷம் இந்த வித்தியாசமான சூழ்நிலையிலே 5வது வருஷம்தான் இந்த ஆலயத்துக்குரிய இடத்தை வாங்கணும். 5வது வருஷத்தில் நான் வந்து 5வது வருஷத்தில் இந்த இடத்தை வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த இடத்தை கட்டுறதுக்கு அடுத்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இடத்த கொடுத்த அடுத்த மாதமே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து கட்டி முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. கட்டி முடித்த உடனே எனக்கு வித்தியாசமான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஊரில் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. யாருமே இந்த ஊரில் எந்த ஊழியக்காரங்களும் நிலைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு வந்தோம், ஒரு இடத்த வாங்கினோம், ஒரு சின்ன சர்ச்சை கட்டிட்டோம். இனி அதோட பாஸ்டர்கிட்ட பெரியவர்கிட்ட சொல்லிட்டு, ஐயா ஒரு கால் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடத்த நான் ஏற்படுத்திட்டேன், நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டுக்காரம்மாக்கு சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. நான் என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு 50 குடும்பம் இருக்காங்க. எங்கள் அம்மா கூட பிறந்த மாமா இவங்க பூரா அங்கே தான் இருக்காங்க, மதுரை தான் அவங்கெல்லாம். அவங்ககிட்ட கூட ஒரு வீடு கூட பார்த்துட்டேன், அங்கேயே சர்ச்சு நடத்துறது போல். ஒருத்தங்க வீடை தர்றேன்ட்டாங்க, கீழே இந்த வீட்டில் இருந்துக்குங்க, மாடியிலன்னா ஷெட்டு போட்டுக்குங்க அப்படின்ட்டாங்க. அப்படி ஒரு இடத்தெல்லாம் பார்த்துட்டேன் எல்லாத்தையுமே கரெக்டாக 10 வருஷத்தில். அப்புறமா போய் எங்கள் மாமியார்கிட்ட போய் சொல்கிறேன், நான் இங்கே வரப்போகிறேன், மதுரைக்கே வரப்போகிறேன், பாஸ்டர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே இருக்க முடியாதபடிக்கான பிரச்சனைகள்லாம் எனக்கு அப்போ எல்லா பாஸ்டருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு சர்ச்சு கட்டி முடிச்ச உடனே வருது. போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன், போயிடலாம்னு. அதே நேரத்தில் அப்போ இருந்த விசுவாசிங்க முகத்தெல்லாம் பார்க்குறேன், இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதா அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ சர்ச்சுக்கு கட்டி பிரதிஷ்டை பண்ண வந்த எங்கள் மாமியார் என்ன நினச்சிருப்பாங்க, 10 வருஷம் நம்ம மக வந்து இந்த ஊரில் ஊழியம் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்த வாங்கிட்டாங்க, சர்ச்சு கட்டிட்டாங்க, இனி கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் நினச்சது, இங்கே இனி நான் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அப்படி நினச்சேன் நான். அதுதான் அப்படி தான் பிளான் பண்ணேன்.
ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு இது கட்டி முடிச்ச உடனே. ஏன்னா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது 75,000 ரூபா கடனில் இருக்கேன் நான். 75,000 ரூபா உங்கள் நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சுருந்தேன், சிலருடைய நகையெல்லாம். ஆனால் ஒன்று, கதவு போடலை, கரண்ட் இழுக்கலை, பூசலை, எதுவுமே செய்யலை. இப்போ நகையை திருப்பி கொடுக்குறதா, இதில் இருக்க வேலையை பார்க்குறதா, இதை விட்டுட்டு அப்படியே வெளியேறிட்டோம்னா 1 மாதத்தில் பாஸ்டர் எல்லா வேலையும் முடிச்சிருவார். எல்லா வேலையும் நினைஞ்சிருவாங்க, உடனே முடிச்சிருவாங்க. எப்போ நம்ம செய்ய போகிறோம், பெரிய சிக்கலில் மாட்டிட்டோமே, என்ன செய்கிறது அப்படின்றலாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படியாவது இதை எப்படி செய்கிறது தெரியல, ஒரே குழப்பமாக இருந்தேன். வயசு ஒரு 32 வயசு, 35 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தேன். நான் தொடர்ந்து இங்கே இருந்தது அப்போ இருந்த விசுவாசிகளுக்காக மட்டும்தான். திரும்ப நான் என்னுடைய முடிவெல்லாம் மாற்றிக்கிட்டேன். இவங்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு கிறிஸ்துவுக்களை நடத்தி வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் இவங்களெல்லாம். இவங்களை விட்டுட்டு போவது தேவனுடைய சித்தமா அப்படின்ல அப்புறமா ஜெபம் பண்ணேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதவு போட, ஜன்னல் போட ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார். அதற்கு பிற்பாடு தான் நான் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நான் உணர்ந்தேன். அதுக்கு பின்னாடி அந்த 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 திறப்புலா முடிஞ்சு ஒரு வருஷம் கொஞ்சம் போராட்டமாகவே இருந்துச்சு எனக்கு. அதற்கு பிற்பாடு நான் அறிந்து கொண்டேன், நாம் இந்த இடத்துல இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு, அதுக்கு பின்னாடி நான் ஒரு முறையும் இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கல. என்னுடைய உறவினராக இருக்கிற எல்லாருமே கிறிஸ்தவங்க. அவங்க பூரா என்னை மதுரைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கும்போதெல்லாம், எதுக்கு அந்த கிராமத்தில் இருக்கீங்க, வந்துருங்க, இங்கே வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை, இங்கே வாங்க அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. ஆனால் என்னை குறித்து தேவனுடைய சித்தத்தை அதுக்கு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே என்னுடைய முடிவெல்லாம் மாற்றிட்டு இந்த ஊரில் ஆண்டவர் நம்மை வைத்திருப்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு நினச்சேன். அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வர்றீங்க, இந்த ஆலயத்தில் இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தமா என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். நான் இங்கே இருப்பது ஆண்டவருடைய சித்தமா? ரூத் போவாசை பார்த்து இப்படி சொல்லுவான், இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நீ போகாமல் இங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு காரணம் இருக்கணும். இந்த காரணத்தை நீங்கள் அறிஞ்சவங்களா இருக்கணும். ஏதோ பக்கத்தில் இருக்கு நான் வர்றேன் என்பதற்காக அல்ல, ஏதோ எனக்கு சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்க அதனால வர்றேன் என்பதற்காக அல்ல, ஏதோ இங்கே பழகிட்டேன் நான் இதுக்காக நான் வர்றேன் என்பதற்காக ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடாது. சில நன்மைகள் இருக்கு அதனால போவோம் அப்படின்லாம் வரக்கூடாது. நான் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தமா, நான் இந்த ஆலயத்தில் இருப்பது ஆண்டவருடைய சித்தமா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து நீங்கள் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். அது என்ன? எனக்குரிய மேய்ச்சல் இந்த மந்தையில் இருக்கா? இந்த மந்தையிலே எனக்குரிய மேய்ச்சல் இருக்கா? எனக்குரிய ஆவிக்குரிய அப்பம் இங்கே எனக்கு இருக்கா? ஏனென்றால் நாம் எல்லாரும் மந்தையினுடைய ஆடுகளாக இருக்கிறோம். இந்த ஆடுகளுக்கு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல மேய்ச்சல் இருக்கணும், நல்ல மேய்ச்சல் இருக்கணும். பசியார ஆவிக்குரிய உணவு எனக்கு அங்கே இருக்கணும். எனக்கு அங்கே மற்ற மக்களோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். எனக்கு இந்த ஆலயத்தில் பராமரிப்பு இருக்கணும். என் தேவைகள் ஆவிக்குரியதிலே இந்த இடத்துல எனக்கு சந்திக்கப்படணும். இதெல்லாம் எனக்கு இருக்கான்னு பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டு உங்களை நீங்களே பதில் சொல்லணும். இதெல்லாம் எனக்கு இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன். பெரிய சபை, மெகா சர்ச், ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்தில் ஒருத்தர் ஆரம்பித்தார். 75-80 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அந்த மெகா சர்ச். அந்த மெகா சர்ச்சில் பல ஆயிரம் பேர் வந்தாங்க.
இத உலகத்திற்கான மற்ற ஊழியக்காரங்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த பெரிய சபை 30,000 பேர் 40,000 பேர் இருக்கிறது போல ஒரு சபை, இதை போல ஏன் நம்ம உருவாக்க கூடாதுன்ட்டு அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் இப்படிப்பட்ட பெரிய சபைகள்லாம் உருவாச்சு. அமெரிக்காவில் அடுத்த உருவாச்சு பெரிய சபை. பெரிய சபைகள், கட்டடங்கள், ஒரு சபை மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே பல மில்லியன் கணக்கான டாலர் போட்டு பணத்தை செலவழித்து பல கோடிகளுக்கு கட்டணம் கட்டிடுவாங்க. அதுக்கு பின்னாடி மக்கள் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பொழுது ஒரு 20,000 பேர் 30,000 பேர் வருகிற சபை இருந்துச்சு. நம்மளை போல சின்ன சபை இருந்துச்சு, பெரிய சபை இருந்துச்சு. இந்த சின்ன சபையில் உள்ளவங்கள்ட்ட கூப்பிட்டு சில கேள்வியெல்லாம் கேட்டு சில குறிப்புகள்லாம் அவங்கள்ட்ட வாங்கினாங்க. இதை போலவே பெரிய சபையில் இருக்கிற மக்கள்கிட்ட கூப்பிட்டு அவங்கள்ட்ட சில கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட இருந்து பதில் வாங்கினாங்க. இந்த 2 பதிலையும் வச்சு பார்த்தாங்க. இப்போ இந்த ஊர்லேயே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் 10,000 பேர் வர்றது மாதிரி ஒரு சர்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன சபை பூராமே அடியாகி போயிடும். சின்ன சபை இருக்குல்ல, அது பூராமே 10 பேர், நம்ம சபையெல்லாம் இப்போ இருக்காது. ஒரு பெரிய சபை உருவாகுச்சுன்னா எல்லா ஆடு மாடு போய் சேர்ந்து அதில் போய் சேர்ந்துடும். சின்ன சபைகள் எல்லாமே இணைஞ்சிரும், அடியாகி போயிடும். இதுதான் அதனுடைய விளைவுகள்லாம் இருக்கும். இப்படி அடியாகி போகிற இந்த காலகட்டத்தில் அந்த பெரிய சபை மக்கள்கிட்ட சில கேள்வி கேட்டாங்க, சின்ன சபை மக்கள்கிட்ட சில கேள்வி கேட்டாங்க. எப்படி உங்கள் பாஸ்டர் நீங்கள் பார்ப்பீங்களா, நீங்கள் பேசுவீங்களா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சின்ன சபை மக்கள்லாம் நாங்கள் பாஸ்டர் நினச்ச நேரத்தில் பார்ப்போம், பேசுவோம், ஃபோனில் பேசுவோம், அப்படி சொன்னாங்க. அதே போல் பெரிய சபை மக்கள்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படி உங்கள் பாஸ்டரை பார்ப்பீங்களா, அவர் பிரசங்க பீடத்தில் பார்ப்போம், நேராக பேசியே 2 வருஷம் ஆச்சு அப்படின்வாங்க. அவங்க சிலர் சொல்லுவாங்க வித்தியாசம் இவங்களுக்கு அவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இவங்களுக்கும் பெரிய சபைக்கும் சின்ன சபைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய நிலைமையில் இந்த பெரிய சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தரந்தாழ்ந்து போயிட்டாங்க. பெரிய சபைகள் இருக்கும்போது எந்த கண்டிப்பும் இருக்காது, எந்த பராமரிப்பும் இருக்காது, எந்த கவனிப்பும் இருக்காது, எதுவுமே அங்கே இருக்காது. பெரிய சபையில் இப்போ உள்ளவங்கள அப்படியே சொல்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். சின்ன சபையில் இருக்கிற நம்ம ஒரு நாளைக்கு 5 தரம் கூட பாஸ்டரை பார்க்குறோம், நினச்ச நேரம்லாம் பேசுகிறோம், குறிப்புகளை சொல்கிறோம், ஜெபப்பாரத்தை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாத்தையுமே செய்கிறோம். நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய சித்தமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நான் இருப்பது தேவனுடைய சித்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும். உங்களுக்கு வேண்டிய அப்போ இங்கே கிடைக்குதா, இங்கே உங்களுக்கு வேண்டிய மேய்ச்சல் கிடைக்குதா, இங்கே உங்களுக்காக பாரப்படுறத பாஸ்டர் இருக்காருன்னு நீங்கள் எண்றீங்களா, உங்களுக்காக ஜெபம் பண்ணுற பாஸ்டர் இருக்காருன்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா, இங்கே தேவ பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியம் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா? அப்படியானால் இந்த போவாஸ் சொன்ன வார்த்தையை இப்பொழுது நாம் நினைவு கொள்ளுகிறோம். இவ்விடத்தை விட்டு, அப்படிதான் போவாஸ் சொல்வார். ஏனென்றால் நீ இங்கே இரு. இயேசு ஒரு நாள் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுவார். தன்னுடைய மரணத்தை குறித்து ஜனங்கள்கிட்ட அவர் பேசிக்கிட்டே இருப்பார். என் மாம்சம் உங்களுக்காக பிற்கப்பட போகிறது, என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட போகிறது இப்படின்னு பேசுவார். உடனே இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே அவரை பின்பற்றி வந்த அநேகரில் சிலர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பின்வாங்கி போயிடுவாங்க. உடனே பேதுரு வந்து இயேசுவிடத்தில் சொல்லுவார், இயேசுவே உம்முடைய பிரசங்கத்தை குறித்து கவனமாக பேசுங்க, நீங்கள் பாட்டு திருதுப்புன்னு என்னத்தையா ஒன்று பேசுகிறீங்க, என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட போகுது, என் மாம்சம் உங்களுக்காக பிற்கப்பட போகுது, இப்படிலாம் சொல்கிறீங்க. உங்களை பின்பற்றி வந்த கூட்டம் எல்லாம் என்ன செய்யுது, குறையுது அப்படின்னு சொல்லி பேதுரு போய் இயேசுவிடத்தில் சொல்வார். அப்பொழுது இயேசு என்ன பண்ணுவார், நீங்களும் போய்விட மனதா இருக்கியாப்பா, நீனும் போக போறியாப்பா. அது 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் இருக்கும், யோவான் சுவிசேஷம். நீனும் போக போறியாப்பா அப்படின்னு. அப்பொழுது பேதுரு இயேசுவின் பக்கமாய் திரும்பி இப்படி சொல்லுவார், வசனம் 68, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ
வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நான் யார்கிட்ட ஆண்டவரே போவோம்? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? இந்த ஊழியத்தை குறித்து நீங்களும் விசுவாசிகளாக இருக்கீங்க, பலர் அறிஞ்சிருப்பீங்க. பல பாஸ்டருங்க பார்த்தீங்கன்னா ஸ்தாபனமாக மாறிக்கிட்டே போவாங்க. நமக்கு அந்த நிலைமையெல்லாம் வரல. நான் இந்த ஸ்தாபனத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். ஆண்டவர் நல்ல தலைவரை கொடுத்தார். அவர் கீழே இருந்து ஆண்டவருடைய பணியை செய்யும்படி தேவன் திட்டம் வச்சார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமாக நம்ம நடத்திட்டு வர்றார். ஆகவே நான் இந்த ஸ்தாபனத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் என்று எனக்கு ஆணித்தரமாக தெரியும். ஆகவே இந்த இடத்துல இருக்கிற நாம் 3 காரியத்தை பிசாசு நம்மள செய்கிற ஆபத்து இருக்கிறது. ஒன்று, இயேசுவை விட்டு போவதற்கு பிசாசு நம்மை தள்ள பார்ப்பான். ஒன்று. இரண்டாவது, சபையை விட்டு தள்ளி விடுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பார்ப்பான். மூன்றாவது, பாஸ்டரை விட்டு பிரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பிசாசு செய்வான். எனவே இந்த 3லையும் நம்ம கவனமாக இருக்கணும். ஒன்று, இயேசுவை விட்டு. இரண்டாவது, சபையை விட்டு. மூணாவது, பாஸ்டரை விட்டு. பிரிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பிசாசு செய்வான். நீங்களும் நானும் போவாஸ் ரூத்திரத்திலே சொன்ன இந்த வார்த்தையை நினைவில் கொள்ளணும். நீ இவ்விடத்தை விட்டு போகாமல். இயேசுவை விடக்கூடாது, சபையை விடக்கூடாது, பாஸ்டரையும் விடக்கூடாது. ஆமென். அப்படித்தான் நாம் இருக்கணும். இவ்விடத்தை விட்டு போகாமல். அது மாத்திரமல்ல, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவான். அப்படிதானே சொல்லுவான். 4வது குறிப்பு என்ன சொல்லுவான்? இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவான். நான் சொன்னேன் அல்லவா, இந்த ஊரை விட்டு சபையை விட்டு போவதற்கெல்லாம் முடிவு பண்ணேன். ஆண்டோடைய வார்த்தை எனக்கு வந்தது, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னார். ஏறத்தாழ இப்போ அது 25 வருஷமாயிருச்சு. 25 வருஷமாயிருச்சு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீ இங்கே இரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், உன் மூலமாக இந்த ஊரில் இந்த பகுதியில் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு இந்த ஊரில் இதுவரைக்கும் நான் இருக்கிறேன். நான் வந்தது எங்கிருந்து வந்தோம்? மோவாப்லேருந்து வந்திருக்கோம். மோவாப்லேருந்து நாம் வந்திருக்கோம். இது பாவ உலகத்துக்கு ஒப்பனையான ஒரு இடம். நான் வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பெத்லஹேமுக்கு வந்திருக்கோம். ரூத்து மோவாப்லேருந்து இப்போ எங்கே வந்திருக்கா? பெத்லஹேமுக்கு வந்திருக்கா. நாம் எல்லாருக்கும் தெரியும், பெத்லஹேம் என்ற ஒரு ஊருக்கு பைபிளில் 2 பேர் போட்டிருக்கு. பெத்லஹேமினுடைய இன்னொரு பேர் என்ன? எப்பிராத்தா. எப்பிராத்தா மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதில் இருக்கு. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் இருக்கு. பல இடம் ஒரு 5-6 இடத்துல இந்த 2 பேரும் ஒன்றாவே வரும். பெத்லஹேமும் எப்பிராத்தாவும் ஒன்றாவே வரும். அப்படி இருக்கும். இப்படி ஒரே 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 ஊர், அதுக்கு 2 பேர். 2 பேருக்கும் 2 அர்த்தம் இருக்கு. பெத்லஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு, த ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. எப்ராத்தா அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி தரும் நிலம் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ஆசீர்வாதமும் இருக்கிற இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். மோவாப் தேசத்திலிருந்து, சபிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பெத்லஹேமுக்கு கொண்டு வந்திருக்கார். இந்த பெத்லஹேமினுடைய மேன்மை தெரியாம இருந்தா இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் இந்த பெத்லஹேமினுடைய மேன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சா இந்த பெத்லஹேமை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். இது தேவன் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் போல. நீ வேற இடத்துக்கு எங்கேயும் போகாத, நீ பெத்லஹேமிலே இரு, இந்த அப்பத்தின் வீட்டில் நீ இரு, நீ இந்த கனிதரும் நிலத்திலே நீ இரு. நீங்களும் நானும் இருக்கிற இந்த ஸ்தானத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. இங்கே ஆண்டவர் நம்ம இருக்க சொன்னார் என்றால் நம்மை குறித்ததான ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. சும்மா யாரையும் இருக்க சொல்ல மாட்டார். ஒரு இடத்துல விட்டு போகாதன்றாரு, நீ இங்கேயே இருன்றாரு.
அடுத்து 5வது குறிப்பா அந்த மகளை பார்த்து இப்படி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அறுப்பு அறுக்கிறவர்களின் வயலை பார்த்து அவர்கள் பிறகே நீ போ. ஒரு இடத்துக்கு போகாதன்றாரு, இன்னொரு இடத்துக்கு அவங்கள பார்த்து அவங்கள் பிறகே போ. நீங்களும் நானும் இம்மட்டும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோட இந்த நாளில் இந்த வருஷத்தில் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த வயசு வரைக்கும் கடந்த வருடங்களை நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. எத்தனை முறை உங்கள் ஜீவனுக்கு ஆபத்து வந்திருக்குன்னு பாருங்க. எத்தனை தரம் நீங்க மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை ஜீவனோட சுகத்தோட இந்த இடத்துல வச்சிருக்காருன்னா உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. உங்களை குறித்து ஒரு தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. என்னுடைய ஜீவிய நாளில் ஒரு 4-5 முறை 4-5 முறை என்னுடைய பைபிள்லேயே அந்த டேட்டெல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கேன். மரணத்தை சந்தித்த சூழ்நிலைகள், விபத்துக்கள்லாம் வந்தது, ஒரு செகண்டில் தப்பிச்சது. இந்த இடத்துல என்னுடைய இதில் டேட்டு போட்டுலாம் எழுதி வச்சுருக்கேன். ஊழியத்தின் நிமித்தம் பல இடங்களில் பல முறை நான் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாள். ஒரு 5-6 முறை மரணம் பக்கத்தில் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலையும் இந்த வயசு வரைக்கும் கிருபையா ஜீவனோடு இருக்கோம்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் என்ன தெரியுமா? நம்மை இங்கே இரு அப்படின்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாரு, அறுப்பு அறுக்கிறவர்களோடு நீனும் சேர்ந்து கொள், அவர்களுக்கு பிறே போ, அந்த அறுவடையிலே நீனும் பங்கு பெறணும். நம்மை குறித்ததான ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கு. இந்த வருஷம் அறுவடையின் ஆண்டு. ஆண்டவர் அதற்காக நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அவர்களோடு கூட நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 தன்னுடைய சீசர்களை பார்த்து இப்படித்தான் சொல்லுவார் ஆண்டவர். இதோ 4:35 யோவான்ல, இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அறுப்பு அறுக்கிறவர்கள் பின்னே போகும்படியான ஒரு சத்தம் உங்களை நோக்கி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிற இந்த நாளில் நான் தேவனுக்காக செயல்படணும், தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்யணும், தேவனுக்காக ஊழியம் பண்ணணும், ஆத்துமாக்களை சந்திக்கணும், தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களை சேர்க்கணும். இது தவிர நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு வேற திட்டம் எதுவும் இல்லைங்க. இது தவிர நீ ஜீவனோடு இருப்பதற்கான திட்டம் வேற எதுவுமே இல்லை. எத்தனை ஆபத்துக்கள் வந்த போதும் உன்னை அற்புதமாக பாதுகாத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் நீ அவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். நீ அவருக்காக உன்னால் என்ன முடியுமோ அதை ஆண்டவருக்காக செய்யணும். வயது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம், கொஞ்சம் வயதானவங்க, கொஞ்சம் கம்மியானவங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கலாம். இங்க இருக்கிற நம் எல்லாரையும் குறித்ததான தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அறுப்பு அறுக்கிறவர்களோடு நீனும் சேர்ந்து கொள், அவர்களோடு இணைந்து நீ தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய். அல்லேலூயா. இந்த திட்டத்தை நீ நிறைவேற்றினால் 6வதாக ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை ஒருவனும் தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு, அப்படி என்றால் உன்னை பாதுகாப்பது தொடர்ந்து என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து உன்னை நடத்துவதற்கு நான் மீண்டுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். உன்னை நடத்துவதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு நான் உன்னை இந்த நாளில் விசேஷமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். உன் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன், உன் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். நான் உனக்கு பொறுப்பாளனாய் இருந்து உனக்கு உதவியாக நான் இருப்பேன். 91 சங்கீதம் 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவனும்
உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை என்னையும் குறித்து தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்காராம். உங்களை என்னையும் குறித்து தூதர்களுக்கு இட்ட கட்டளை என்ன? உங்களை குறித்து தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்ட கட்டளை என்ன? இவங்களை பாதுகாப்பது உன் கையில தாப்பா இருக்கு. இவங்களை பாதுகாப்பது உன் கையில தான் இருக்கு. இவங்களை பாதுகாப்பது உன் கையில தான் இருக்கு. எத்தனையோ முறை ஆபத்து வந்தது, கிருபையாய் ஆண்டவர் உன்னை காத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன காத்திருக்கிறார். எத்தனையோ முறை ஆபத்து வந்தது, நெருக்கமாய் வந்தது, பக்கத்தில் வந்தது. நம்மை காத்தவனுடைய நோக்கம் என்னவென்றால், நமக்காக தேவதூதர்களை நியமித்து அந்த தேவதூதர்கள் தான் நம்மை அற்புதமாய் அதிசயமாக பாதுகாத்து வர்றாங்க. 291 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லியிருக்குல்ல, உனக்காக உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? சங்காரக்காரன் வரும்போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க? சங்காரக்காரன் ஊருக்கு தான் வந்தான். இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்ட விதம் எப்படி? எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 28 வசனம். இந்த வசனத்தையும் யாத்ராம புஸ்தகம் 12 அதிகாரம் 21, 22, 23 வசனத்தையும், இந்த 2 வசனத்தையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம்னா, எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 28 வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும், மோசையின் காலத்திலே தேவனுடைய கட்டளை இது. சங்கார தூதன் உன் வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு, உன் குடும்பத்தை தொடாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை அடிச்சு அதன் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசி இருந்தேனா, சங்கார தூதன் வரும்போது உன் வீட்டை கடந்து போவான். அதானே? அதாவது இதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு யாத்ராகமம் 12 அதிகாரம் 13 அதிகாரம் 12 அதிகாரத்தில் தான் அவங்க புறப்படுவாங்க. 12 அதிகாரம் வசனம் 21, 22, 23 பாருங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து, அதில் இருக்கும் அந்த இரத்தத்தில் வாசல் நிலைக்கால்களையும் மேற்சட்டத்தின் வாசலில் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாது. அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தருடைய சங்காரக்காரன் உங்கள் வீட்டை விட்டு, இந்த பாதுகாப்புனால தான் நீங்களும் நானும் இம்மட்டும் கூட இருக்கிறோம், இம்மட்டும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். சங்காரக்காரன் வரவொட்டாமல், உங்களை அதம் பண்ணாதபடிக்கு வரவொட்டாமல் வாசல் படியை விலகி கடந்து போவார். எத்தனையோ முறை ஆபத்துக்கள் வந்தது. அவருடைய மேலான இரத்தம் நம் மீது பூசப்பட்டிருக்கிறபடினால் கிருபையாய் நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பொருந்துது பாருங்க. அன்றைக்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் கிருபையாய் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் காத்து வருகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:18 பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். ஆபத்து நம்ம பக்கத்தில் வந்திருக்கலாம், ஆபத்து நம்முடைய பக்கத்தில் வந்திருக்கலாம், ஆனால் நம்மை தொடாதபடிக்கு ஆண்டவர் கிருபையா பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் நம்மை காத்து வருகிறார். நாம் எல்லாருக்கு தெரியும், அகாஸ்வேரு ராஜாவாய் இருந்தபோது, அகாஸ்வேரு எஸ்தர்
அவங்க காலத்தில் ராஜாவாக இருந்தபோது ஒரு நாள் வாசல் படியை காக்கிற பிரதானிகளில் 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் வாசல் படியை, அரண்மனை வாசல் படியை காக்கிற 2 பேர். ஒன்று பிக்தான், இன்னொருவன் தேரேசு. வாசிங்களா, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்க. அந்த 2 பேர் இருக்காங்க. அது எத்தனை வசனம்? 21, 2:21. அதில் தான் போட்டிருக்கு. ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாசுவேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. போவாஸ் ரூத்துக்கிட்ட பார்த்து இப்படி சொல்வார், ஒருவனும் உன்னை கை தொடாதபடிக்கு நான் உனக்காக வேலைக்காரர் கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னுவாரு. இந்த சம்பவத்தை இதோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா எஸ்தரின் புஸ்தகம் 2:21 ராஜாவா இருக்கிறான் ஒருவன், அவன் மீது கை போட 2 பேர் வகை தேடினார்கள். ஒருத்தன் பேரு பிக்தான், இன்னொருத்தன் பேரு தேரேசு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 2மே பாரசீக பெயர்கள். பாரசீக பெயர் 2க்கு 2 அர்த்தம் இருக்கு. பிக்தான் என்றால் அதிர்ஷ்டம் அல்லது செழிப்பு அப்படின்னு அர்த்தம். தேரேசு அப்படின்னா வறுமை அல்லது கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். இதற்கும் கை போடுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று நான் சொன்னேன், பிக்தான் என்றால் அதிர்ஷ்டம் அல்லது செழிப்பு, தேரேசு என்றால் வறுமை அல்லது கஷ்டம். இந்த 2இன் மூலமாக ஒரு தேவனுடைய பிள்ளையை பிசாசு தொட வருவான். அதனால தான் ஞானி இப்படி சொல்லுவார். நீதிமொழிகள் 30:9 பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9 பாருங்க. இந்த 2ஐயும் எனக்கு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே அப்படின்வான். எதை எனக்கு கொடுத்துறாதீங்க ஆண்டவரே? இந்த பிக்தானும் எனக்கு வந்துடக்கூடாது, இந்த தேரேசும் வந்துடக்கூடாது. பிக்தான் என்பது என்னது? பரிபூரணம், செழிப்பு, அதிர்ஷ்டம். தேரேசு என்பது என்னது? வறுமை, கஷ்டம். இந்த 2மே எனக்கு வந்துடக்கூடாது. ஏனென்றால் இந்த 2ம் வந்தா நான் தடமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று பிக்தான், செழிப்பு வந்தால் பரிபூரணம் அடைந்து யாரு ஆண்டவர் அப்படின்னு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். வறுமை வந்தால் நான் திருட்டு பயலா கூட மாறிடலாம். எனவே ஆண்டவரே, எனக்கு இந்த 2ம் வந்துடக்கூடாது ஆண்டவரே. இந்த 2இன் மூலமாக தேவ அன்பிலிருந்து தேவ பிள்ளைகளை பிரிப்பதற்கு சாத்தான் முயற்சி பண்ணுவான். ஒன்று அபரிமிதமான ஆசீர்வாதம், இன்னொன்று சரியான வறுமை. இந்த 2ம் நமக்கு வந்துடக்கூடாது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் அகாஸ்வேரு ராஜாவின் மேலே கை போட வகை தேடினார்கள் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. ஆனால் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? யோசுவா 1:5 பார்க்கிறோம். யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உன்மேலே, அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உன்மேலே கை போடுவது இல்லை அப்படிதான் சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த ரூத்தினுடைய வாழ்விலே போவாஸ் சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்படி பொருந்துதுன்னு பாருங்க. இந்த கடைசி காலத்தில் ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த கட்டளையை இட்டிருக்கிறார். அன்றைக்கு தேவ மனுஷனாய் யோபுவுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தபோது அவனுடைய 3 நண்பர்கள் வருவாங்க. வந்து அவனை பார்த்து ஒருத்தன் இப்படி சொல்லுவான். அவன் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. யோபுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இவன் யார்? இவன் தேமானியனாகிய எலிப்பாஸ். அவன் தான் வருவான். அவன் பேசுறது தான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்தில் இருக்கு. 4:5 யோபுவின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். இவங்களுடைய 3 நண்பர்கள் வருவாங்க. இந்த 3 நண்பர்களும் யார் அப்படின்னு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கு.
2:11 பார்த்தோம்னா அந்த 3 பேரும் அங்க போட்டிருக்கு. ஒன்று தேமானியனாகிய எலிபாஸ், சூகியனாகிய பில்தாது, நாகமாத்தியனான இவங்கெல்லாம் யோபுவினுடைய 3 நண்பர்கள். இவன் பிரச்சனையான போது அங்கதான் வருவாங்க. அதுல தேவனுடைய வார்த்தையாக எலிபாஸ் இப்படி சொல்லுவான். அவனை பார்த்து 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லுவான், 19 சொல்லுவான், 6 இக்கட்டுக்கு ஆண்டவர் உன்னை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உனக்கு வராது. 6 காரியங்கள் ஒரு தேவ பிள்ளை சந்திக்கிற வித்தியாசமான சூழ்நிலைகள். 7வது என்பது மரணம் என்கிற கடினமான சூழ்நிலை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இந்த எலிபாசின் மூலமாக யோபுவுக்கு வாக்குத்தத்தமா சொல்லுவாரு, 6 இக்கட்டு ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி காப்பார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி. ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எனவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். 7வது குறிப்பாக 2:9 பார்க்கிறோம், நீ தாகம் எடுத்தால் தண்ணீர் அண்டைக்கு போய் ஏழைக்காரர் முண்டு வந்ததை நீ குடிப்பாய், உன் தாகம் இந்த ஆண்டிலே தீர்க்கப்படும். நீ எதை குறித்து தாகத்தோடு இருக்காயோ உன் தாகத்தை அவர் தீர்ப்பதற்கு வல்லவர். அவர் உன் தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவர் வல்லவர். பைபிளில் போட்டிருக்கு, ஏசாயா 41 வசனம் 17 பார்க்கிறோம் அல்லவா, 41:17 வாசிக்கிறோம் அல்லவா, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை கைவிடாதிருப்பேன். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எப்பொழுது? தண்ணீரை தேடும் போது, அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. இந்த பெண்ணுக்கிட்ட போவாசி இப்படி சொல்லுவார், நீ தண்ணி குடிக்கிறதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம், உனக்காக அங்கே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அந்த வனாந்தரமான வயல்வெளியிலே உன் தாகத்தை நான் தீர்ப்பேன் என்று போவாஸ் அன்றைக்கு ரூத்துவை பார்த்து சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசுவும் தன்னண்டை வந்தவர்களை பார்த்து இப்படி சொல்லுவார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, ஒருவன் தாகமாய் இருந்தால் தண்ணீர்கள் அண்டைக்கு வரக்கடவன், அப்படிதான் சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 நம்ம பார்க்கிறோம். 22:17 தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், ஜீவ தண்ணீரில் ஊற்றில் இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்திலே நாம படிக்கிறோம், தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்கிற கர்த்தர் அவர். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறபடி அல்ல, எதிர்பாராத காரியங்களை அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏசாயா 44:3 படிக்கிறோம் அல்லவா, ஏசாயா 44:3 வாசிக்கிறோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டிலே நீ எந்த தாகத்தோடு இருக்கிறியோ உன் தாகத்தை பரிபூர்ணமாய் தீர்ப்பதற்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நகோமி ரூத்து பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டாள். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவள் சுதந்திரித்து கொண்டாள். இவள் எந்த வயல்ல போய் நமக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கிடைக்குமோ, இன்றைக்கு எனக்கும் மாமிக்கும் சாப்பாட்டுக்குரியதை நான் சம்பாதித்து விடுவேனா என்ற கேள்விக்குறியோடு போய் அந்த கதிரை பொறுக்க போனா, 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அவள் போன அந்த வயல் அவளுக்கே சொந்தமாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் அந்த மகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார்.
இங்கே போவாஸ் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். ரூத் புரதேசத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமானவள். நகோமி சபை போதகருக்கு அடையாளமானவள். இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த கண்ணோட்டத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எங்கிருந்தோ வந்த மோவாபிய ஸ்திரீக்கு ஒரு பெரிய வாழ்வு கிடைத்தது. அந்த பெரிய மூப்பர்கள் எல்லாரும் வந்து, அந்த பட்டணத்தின் பெரியவங்கள்லாம் வந்து இப்படி வாழ்த்துவாங்க. அதைத்தான் நம்ம பின்பகுதியிலே நம்ம படித்தோம். அந்த வாழ்த்துதலின் படியே அவளுடைய வாழ்க்கை அமைந்ததையும் நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்துக்கு இப்போது நாம் வருவோம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20, 21 வசனங்களிலே நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தின்படியாக முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பேரேசின் வீட்டை போல உன் வீடு ஆகக்கடவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேரேஸ் என்பவன் யாரு? அவன் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன? அவன் பெற்ற நன்மைகள் என்ன? அதுதான் 18 முதல் 22 வசனத்தில் படிக்கிறோம். பேரேசிலிருந்து தாவீது வரைக்கும் 10 பேருடைய பேர் அங்கே போட்டிருக்கு. பேரேசிலிருந்து தாவீது வரைக்கும் 10 நபர்களுடைய பேர் அங்கே போட்டிருக்கும். இந்த 10 நபர்களே நிறைவானவன் போவாஸ். அவர்தான் 7வது நபர் போவாஸ். போவாஸ் 8வதாக ஓபேத்தை பெற்றான். 9வதாக ஈசாயை பெற்றான். 10வதாக தாவீதை பெற்றான். பேரேசுடைய வம்சம் வரலாறு ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டாக்கின வரலாறு. இவர்கள் எல்லாருக்கும் தாயாக இருக்கும்படியான பாக்கியத்தை அடிமை பெண்ணாகி அல்லது அந்நிய தேசத்து பெண்ணாகிய ரூத்துக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தது போல, புறஜாதியாயிருந்து தேவனண்டை சேர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் பலிக்கும்படி செய்து புறஜாதிகள் மத்தியிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைப்பார் நிச்சயமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறந்ததினால் இயேசுவின் பாட்டியாக ரூத் மாறினாள். முற்பிதாக்களில் ஒருவளாக அவள் மாறினாள். இயேசு இந்த பேரேசனுடைய குடும்பத்திலே பிறந்த தாவீதின் வம்சத்திலே பிறந்த இயேசுவும் ரூத்துவுக்கு சொந்தக்காரியாய் மாறும்படியான பெரிய பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் அவள் பெற்றுக்கொண்டாள். நாம் அதில் பார்க்கிறோம்ல, மத்தேயு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்படிதான் 1 அதிகாரத்தில் போட்டிருக்கும். அதில் 4 பெண்கள் போட்டிருக்கோம். அந்த 4 பெண்கள்ல இந்த ரூத்தும் வருவா. 4 பெண்கள்ல இந்த ரூத்து வரும். இவங்களுடைய சரித்திரத்தில் போகிறோம். இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே புறஜாதி பெண்ணா இருந்து உள்ள வந்தவ ஒருத்தர் தான். தேவன் இவளை ஏற்றுக்கொண்டால், இவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால், இவளை மனவாட்டியாக்கி கொண்டால், இவளுடைய வாழ்க்கையிலே இயேசுவும் அந்த வம்சத்திலே பிறந்தால் என்று நாம் அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த தேவன் உங்களை என்னை மனவாட்டியாக தெரிந்து கொண்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவதற்கு வல்லவர், போதுமானவர். இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள இந்த வயலை விட்டு எங்கேயும் நம்ம போயிடக்கூடாது. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ராண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து 2 கரங்களை உயர்த்தி இதை ஏற்றுக்கொண்டவர்கள், இதில் ஆமேன் சொல்லுகிறவர்கள், இதை உங்கள் உள்ளத்திலே சுதந்திரித்து கொண்டவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, எனக்கான இந்த அற்புதமான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டார், மறுபடி பிறக்க வைத்தார். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம்.
செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆர்ப்பரிக்கிறோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கிறோம். Yes Lord, Lord we worship you Jesus. Amen. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம் பிதாவே. ஆராதிக்கிறோம் Lord. Hallelujah. Amen. ஆர்ப்பரிக்கிறோம். Amen. ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே, thank you Jesus. அன்பு செய்கின்றோம். புறஜாதியாயிருந்த நம்மை கிருபையாய் சேர்த்து கொண்டார். எந்த நிலைமையிலேயும் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்த நம்மை சுதந்திரவாளியாய் நம்மை மாற்றினார், சுதந்திரவாளியாய் மாற்றினார். நம்முடைய விசுவாச பயணத்தை கனம் பண்ணினார், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை கனம் பண்ணினார். அற்புதமாய் அந்த வயல்வெளியிலே நம்மை சந்தித்தார், அற்புதமாய் வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்தார். அவருக்கு மனவாட்டியாகும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மோடு பட்சமாய் பேசி அவரோடு கூட இருக்கும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார், நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக இரக்கத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பேன். இங்கே இரு, இவ்விடத்தை விட்டு நீ போகாமல் இங்கே நீ இரு. அறுக்கிறவர்களுடைய பிறகே போய் நீ உன் அறுவடையின் பணியை ஆரம்பி. ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு உனக்காக கட்டளையிட்டிருக்கிறேன். உன் தாகத்தை தீர்ப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னோடு கூடவே இருந்து உன்னை காத்து வழி நடத்துவேன், உன்னை காத்து வழி நடத்துவேன். உனக்கு போதுமானவராயிருப்பேன். உன்னை மனவாட்டியாக்கி கொண்டு என் வீட்டிலே உன்னை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் சொன்ன இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் வாழ்க, வாழ்க, வாழ்க. எங்கள் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களுக்கு எந்த வார்த்தையை சொல்ல சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களை அதிகமாய் நேசிக்கிறபடினால் ஸ்தோத்திர. ஆண்டவரே, மோவாப் தேசத்திலிருந்து நம்பிக்கையற்றவர்களை போல வந்த எங்களை கிருபையாய் சேர்த்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த அந்த 7 வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே ரூத்துவை உன் மகளா உன்னுடைய மனவாட்டியா ஏற்றுக்கொண்டது போல, எல்லா பொறுப்பையும் நீர் எடுத்து கொண்டது போல, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே
செய்து முடிக்க நீர் வல்லவரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையும் இரக்கமும் தயவும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.